ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக ஒரு டிஃபன் ரெசிபி பார்த்துக்கலாம். என்னோடய வீட்டில் ஈவினிங் இன்றைக்கி இதுதான். அதுக்காக நான் வந்து ஒரு இட்லி செம்பு அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு காவாசி தண்ணி ஊற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சட்னி, அதுக்கப்புறம் காலையில் செஞ்ச தக்காளி சட்னி இருக்குது கொஞ்சம். இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டிஃபன் செஞ்சிடலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகு போட்டிருக்கு. இந்த பச்சை மிளகு காரம் இல்லை, அதனால 6 போட்டிருக்கு. கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் 1½ ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு காமுறி தேங்காய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்தால் செமையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இந்த இட்லி செம்பில் வருங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. அது கொதிக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த சட்னி மிக்சியில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக தான் இப்போ வந்து எல்லாமே மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது இட்லி ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றுனோன்னா நமக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் இட்லி ரெடி ஆகிடும். என்னோடய வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு வந்து நான் ரேஷன் அரிசியில் தான் ஆட்டி வச்சுருக்கு. இட்லி அரிசி யூஸ் பண்ணல. நல்ல பஞ்சாட்டத்தை இட்லி வருதுங்க. பச்சரிசி, புழுங்கலரிசி, வெந்தயம், உளுந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருக்கு. இதோட வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து மாவாட்டம் எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சதுமே நம்ம மாவு வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தட்டு வச்சேன்ட்டு கொஞ்சம் தள்ளி நேர ஒரே இதில் வைக்காதமே கொஞ்சம் தள்ளி வச்சேன்னா உங்களுக்கு வந்து இட்லி வந்து கரெக்டாக கிடைக்கும். அது எப்படி சொல்கிறது, அடுத்து வைக்கும்போது நான் சொல்கிறேங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் யாருக்காவது இட்லி பிடிக்குமா? எனக்கு இட்லி பிடிக்காது, எனக்கு தோசை தான் பிடிக்கும். என் பசங்களுக்கும் தோசை தான் பிடிக்கும். என் வீட்டுக்கு மட்டும்தான் இட்லி பிடிக்கும். இட்லினா நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் இந்த கேஸில் இருந்து சூடு தோசைன்னா எவ்வளோ நேரம் ஊற்றணும். அதனால தான் இன்றைக்கி மொட்டைப்பட்டுட்டு இட்லி ஊற்றுறேங்க. ஆனால் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு இட்லி. இப்போ பாருங்கள், அந்த இட்லி வச்சேன்னா நேராக லைட்டாக தள்ளி ஆப்போசிட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன்னா 10 நிமிஷத்தில் இட்லி சுட சுட ஆகிடும். பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இட்லி. அதுக்கு அடுத்து நான் வந்து சட்னி ரெடி பண்ணது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு நல்லா நம்ம தாளித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோன்னா மிக்ஸி போட்டதுமே சுவிட்ச் ஆனில் இருந்துருக்க மாட்டிருக்குது. அதனால தான் டக்குன்னு இதாயிருச்சு. இப்போ 2 நிமிஷம் வச்சு அரைச்சோன்னா செமையாக நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். சூடு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயில் இங்கே. உங்கள் ஊர்லலாம் வெயிலுங்களா? எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலலாம் சமைக்கவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேரளா சாப்பாடுனா நல்லா சமைக்க தெரியும், நல்லா சாப்பிட தெரியும். ஆனால் வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு. அப்போ வந்து இங்கே டிஃபன் எல்லாம் செஞ்சு தேங்காய் சட்னி எல்லாம் எங்கள் மாமியார் செய்வாங்களா, பார்த்துட்டே பக்கத்தில் நிற்பேன் பயந்துட்டு. ஆனால் ஒன்றுமே செய்ய தெரியாது எனக்கு. அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள். அதில் வேறு நான் மாசமாக இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை தனி கொடுத்தனம் வேறு வச்சுட்டாங்க. எனக்கு மொழி தெரியாது, சமைக்க தெரியாது, தமிழ்நாடு ஸ்டைல் எந்த இதுவுமே சமைக்க தெரியாது. ரொம்பவும் சிரமப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் ஆக 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 பக்கத்து வீட்டிலலாம் அக்காக்கிட்டெல்லாம் கேட்பேன், எப்படி தேங்காய் சட்னி செய்கிறது. அப்போல்லாம் நம்மகிட்ட ஃபோனோ யூடியூபோ ஒன்றும் இல்லை பார்த்து பழகிறதுக்கு. புக்ஸில் வரதெல்லாம் பார்த்து செய்வேன். ஆனால் வந்து எல்லாமே சொதப்பிடும். நம்ம ஆசை ஆசையாக செய்வேன், ஆனால் வந்து தினமும் திட்டு வாங்கும். ரொம்ப வருத்தம் அப்போல்லாம். ஆனால் செஞ்சு 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 பக்கத்து வீட்டில் அக்காக்கிட்டெல்லாம் கேட்பேன். கேட்குறக்கு கூட மொழி தெரியாது, எப்படி செய்யணும் அது தெரியாது. இந்த மாதிரி எப்படி கேட்கணும், இந்த மாதிரி செய்யணும்க்கா அப்படி சொல்கிறக்கு அவங்ககிட்ட சொல்கிறக்கு நமக்கு மொழி தெரியாதுல்ல. அப்புறம் ஒரு 1 இயரெல்லாம் ஆன பிறகு தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தமிழ்நாடு சமையல், கேரளா சமையல் எல்லாம் செய்யும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கேரளா சமையல் நல்லா செய்யும், ஆனால் வந்து யாருக்குமே பிடிக்காது. என்ன செய்கிறது? இப்போ பாருங்கள், சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் கொஞ்சம் கறிவேப்பிலை, வரமிளகா போட்டிருக்கு. இப்போ நான் எல்லா சமையலுமே நல்லா செம ஸ்பீடில் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா சூப்பராக செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாகவும் செய்யும். ஆனால் முதல்ல ரொம்ப எஃபோர்ட் எடுக்கும். ஆனால் வந்து டேஸ்ட்டே இருக்காது, வாயிலே வைக்க முடியாது. அது ஒரு காலம். எல்லாருமே கல்யாணம் ஆன புதுசில் இப்போ எல்லோரும் நமக்கு கற்றுக்கிட்டு வரதில்லைல்ல. இந்த காலத்தில் கூட யூடியூப் பார்த்து கூட சமைச்சிக்கலாம். அப்போல்லாம் அது இல்லை.
இப்போது பாருங்கள், காலையில் நான் வந்து கோதுமை தோசைக்கு செஞ்ச தக்காளி சட்னி இருக்குது, இந்த தேங்காய் சட்னி இருக்குது. என் சின்ன பையன் வந்து தேங்காய் சட்னி சாப்பிட மாட்டான், அதனால தான் தக்காளி சட்னி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இட்லி வேகிறதுக்கு நான் கண்டுபிடிச்ச டிக்ஸ் பாருங்கள், இந்த கறிவேப்பிலை குச்சி இருக்குது பாருங்கள், அது வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா மாவு இருந்தேன்னா அது இட்லி வேகலைன்னு அர்த்தம், மாவு இல்லைன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை இப்போ வேகலை, நான் கேஸ் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லில் வச்சேன்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ என் சின்ன பையனுக்கு வந்து ஹாஃப் ஆயில் தான் பிடிக்கும், பெரிய பையனுக்கு ஃபுல் ஆயில் பிடிக்கும். 2 பேருக்கு 2 டேஸ்ட்டு. அதனால் நாங்கள் 3 பேர்த்துக்குமே ஒவ்வொரு முட்டை போடுறேங்க. 10 முட்டை வாங்கி வச்சுருக்கு. இன்றைக்கி 3 முட்டை போட்டேன்னா நைட்டுக்கு போட்டேன்னா அப்புறம் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் முட்டை எக் ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம். அந்த ஐடியாவில் 10 முட்டை வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஹாஃப் ஆயில் போட்டுக்கலாம். நான் வந்து கேஸு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, தோசைக்கல் சூடானதுமே ஹாஃப் ஆயில் போட்டுருவேன். ஏன்னா நமக்கு உடையாமல் கிடைக்கணும்னா ரொம்ப சூடாக இருந்தால் நமக்கு ஹாஃப் ஆயில் வராது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஹாஃப் ஆயில் போட்டோம்னா ஹாஃப் ஆயில் வரும். என்னோடய நேரம் இன்றைக்கி எதுவுமே உடையலை. இல்லைன்னா 3 முட்டை 4 முட்டை போட்டால் தான் ஒரு ஹாஃப் ஆயில் கிடைக்கும். இன்றைக்கி பாருங்க, செமையாக ஸ்பீடாக ஊற்றிட்டும் கூட ஹாஃப் ஆயில் வந்துச்சு. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி முட்டை உடையாமல் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு பெப்பர் போட்டால் நமக்கு வந்து சூப்பரான ஹாஃப் ஆயில் ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஹாஃப் ஆயில் பிடிக்குங்களா? என்னோடய குட்டி பையனுக்கு வந்து ஹாஃப் ஆயில் ரொம்ப பிடிக்கும், பெரிய பையனுக்கு ஃபுல் ஆயில் பிடிக்கும். எப்படி பாருங்கள் டேஸ்ட்டு, 2 பேர்த்துக்கு 2 விதமான டேஸ்ட்டு. எனக்கு ஹாஃப் ஆயிலெல்லாம் போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் ஆன புதுசில். இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுங்களா? இப்போ ஸ்பூன் வச்சு தள்ளிடுவேன், அவ்வளோதான் ஹாஃப் ஆயில். அதுக்கப்புறம் இனி அடுத்தால ஃபுல் ஆயில். முட்டை கரெக்டாக தான் வருது, ஆனால் நான் தான் உடச்சி விட்றேன். இந்த சின்ன ஒரு குட்டி கரண்டி வச்சுருக்கேன், அது வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை அப்படி உடச்சி ஊற்றிட்டு கலக்கி விட்டோன்னா ஃபுல் ஆயில் ஆகிடும். பாருங்கள், அவ்வளோ ஹைட்லேருந்து ஊற்றிட்டு கூட முட்டை உடையவே இல்லை. இதே நம்ம நேரம் சரியில்லைன்னு வைங்க, எல்லாமே ஃபுல் ஆயிலாக தான் வரும். இன்றைக்கி முட்டை உடையவே இல்லை, நானே தான் உடச்சி விட்றேன். பத்து நிமிஷத்தில் என்னோடய சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் வந்து 8 மணிக்கு தான் காலேஜ் முடிச்சு வருவான். நான் இப்போ வந்து கேஸு சமைக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 8:30 மணி 8:45 இருக்கும். 8:45க்கு சமைக்க ஆரம்பிச்சோன்னா 9 மணிக்கு சுட சுட இட்லி சட்னி ஹாஃப் ஆயில் ஃபுல் ஆயில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம். இங்கே பாருங்கள், அது கறிவேப்பிலை குச்சி வச்சு இப்படி குத்தி பார்த்தோன்னா நமக்கு அதில் ஒட்டாமல் இருந்தோன்னா நமக்கு இட்லி வந்துருச்சு. அவ்வளோதான், இட்லி ஆயிடுச்சு, சட்னி ஆயிடுச்சு, ஹாஃப் ஆயில் ஃபுல் ஆயில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இதுதான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் என்ன சமையல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தோன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி அரிசியில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் இட்லி. இப்போ பாருங்கள், நான் ரேஷன் அரிசியில் தான் செஞ்சது, நல்லா தான் வந்திருக்கு. நான் செய்கிற இட்லி வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை அந்த மாதிரி கேரளாவிலேருந்து என்னை பார்க்குறக்கு வருவாங்க. அடிக்கடிக்கெல்லாம் வரமாட்டாங்க. நான் சொல்லுவேன், வாமா என்னை பார்க்க வாமா. எனக்கு ஆசையாக இருக்கும், மற்றவங்க அம்மாலாம் மற்றவங்க வீட்டிலலாம் கெஸ்ட்டெல்லாம் வரும்போது நம்ம வீட்டில் மட்டும் யாரும் வரலையே அப்படின்னு. இல்லை தூரம் கஷ்டம் அப்படின்ட்டு வரமாட்டாங்க. இப்போ பாருங்கள், இட்லி சட்னி ஹாஃப் ஆயில் ஃபுல் ஆயில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் இது தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னி ஒரு ரெசிபியுமாய் உங்களை நான் பார்க்கும் வரைக்கும் பாய். நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.